வெயிலுக்கு இதமாக குள்ளுன்னு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஆர்கனைசிங் பார்க்கலாம். இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கொடுக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த தரமான 80 சாங் ஞாபகம் வந்தது. அப்புறம் என்னங்க, சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு, காத்திருக்க வேணாம், ஆரம்பிக்கலாங்களா? சிங்கிள் டோர், டபுள் டோர், எந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டராக இருந்தாலும் ஒரு ஆர்கனைசிங் சிஸ்டம் பண்ணிக்கிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 1. இது வேறு யூட்டிலிட்டிஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரிட்ஜ் நம்பர் 2. இதையும் நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம். இட்ஸ் அ மீடியம் சைஸ் ஃப்ரிட்ஜ். அண்ட் நவ் திஸ் இஸ் த லார்ஜ் ஃப்ரிட்ஜ். டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ரெஃப்ரிஜரேட்டர் இப்படி தான் இருக்கும். இதையும் எல்லாத்தையும் வெளியே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ உங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்க எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் நம்ம வெளியே எடுத்து வைக்க போகிறோம். we are going to sort them. இதில் நிறையாத்துக்கு புது பாக்ஸஸ் போட வேண்டியது இருக்கும். நிறைய ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷார்ட் பிரெட் 2020லே முடிஞ்சிருச்சு. இப்போ 2021 இருக்கும். இட்ஸ் ஸ்டில் சிட்டிங் தேர். அண்ட் இந்த சன்ஃப்ளவர் சீட் 2017லே முடிஞ்சுது. பட் இட்ஸ் ஸ்டில் டேக்கிங் அப் ஸ்பேஸ். இப்போ நெக்ஸ்ட் கிளீனிங் ஸ்பாஞ்ச், டூத் ப்ரஷ், பேக்கிங் சோடா, வாட்டர் பக்கெட், ட்ரை கிளாத் அண்ட் லிக்விட் சோப் தேவை நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த கிளீனிங் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணும்போது கிரீன் சைட் யூஸ் பண்ணாதீங்க. இட் வில் கிவ் லாட் ஆஃப் ஸ்க்ராச்சஸ். யூஸ் ஒன்லி த yellow சைட் ஆஃப் த ஸ்பாஞ்ச். ஸோ இந்த கிளீனிங் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க எக்காரணத்து கொண்டு க்ரீன் சைட் போட்டு தேய்ச்சிடாதீங்க. அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் வரும். அப்புறமேல அந்த ஸ்க்ராச்சஸ் எப்போ தெரியும்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை அது மேலே அழுக்கு படியும் போது தான் அந்த ஸ்க்ராச்சஸ் நமக்கு தெரிய வரும். ஸோ யூஸ் ஒன்லி த yellow சைட் ஆஃப் த ஸ்பாஞ்ச். இப்போ டூத் ப்ரஷ் வச்சு சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் சைடில் இருக்கிற ரப்பர் லிப்பிங் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. தேர் ஷுட் நாட் பி எனி வெட்னஸ். இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இது ரெஃப்ரிஜரேட்டர் பின்னாடி இருக்க ஸ்விட்ச் பாக்ஸ். இதையுமே நீட்டாக லிக்விட் சோப் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா பளிச்சுன்னு ஆயிரும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த ஒரு பேட் ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் இருந்து போக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பேக்கிங் சோடாவை ஒரு கப்பில் கொட்டி ஃப்ரிட்ஜோட ஏதோ ஒரு கார்னரில் வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து பேக்கிங் சோடா இழுத்துக்கும். இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. லெட்ஸ் ஆர்கனைஸ். இந்த மாதிரி லைனர் ஷீட்ஸ் உங்களுக்கு ரோலாக கிடைக்குது ஆன்லைனில். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களது ஃபைபர் கிளாஸாக இருந்தாலும் அக்ரிலிக் கிளாஸாக இருந்தாலும் என்ன மாதிரி ஷெல்ஃபாக இருந்தாலும் அதை ஸ்க்ராச் ஆகாமல் பத்திரமா பார்த்துக்கும். எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் a very useful product. I am using it to organize in both fridge number 2 and fridge number 3. எந்த டைப் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் ஃப்ரீசர், ஷெல்ஃப், ட்ராயர் அண்ட் டோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீசரில் மெயினாக ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸ், அப்புறம் மாவு வகைகள் வைத்திருப்போம். ஃப்ரீசரோட டோரில் ஸ்பைசஸ் அண்ட் நட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 1ஓட ஃப்ரீசர். இது எல்லாமே டீஃப்ரோஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இடம் கிடச்சிருச்சு பாருங்கள். யூ கேன் ஸ்டோர் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் நவ். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 2. இதோட பிஃபோர் வீடியோ எடுக்கல. இது ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்க வீடியோ. மசாலா பேக்கெட்ஸில் டோரில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. மாவெல்லாம் ஒரே மாதிரி பாக்ஸில் போட்டு நீட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ட்ரேஸில் வந்து நான் பட்டர் அண்ட் சீஸ் வச்சுருக்கேன். இன்னொரு ட்ரேயில் நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. இந்த ட்ரேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 3ஓட ஃப்ரீசர். இது லாட் ஆஃப் மசாலா பேக்கெட்ஸ், மாவு பேக்கெட்ஸ், நட் பேக்கெட்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாத்தையுமே பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு. இந்த ட்ரே பற்றியும் பாக்ஸஸ் பற்றியும் தமிழ் லேபிள்ஸ் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா மாவு வகைகளையும் இதில் நீட்டாக ஸ்டோர் பண்ணியாச்சு. லாட் ஆஃப் ஸ்பேஸ் கிடச்சிருச்சு நமக்கு. நட் பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பின்குள்ளார நீட்டாக கிளிப் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பாக்ஸஸ் போட்டால் தான் பிடிக்கும். பட் தே வாண்டட் இட் டு பி இந்த ஆக்சுவல் பாக்ஸ். அதனால் இந்த மசாலா பேக்கெட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இந்த தமிழ் லேபிள்ஸ் நானே ரெடி பண்ணது. ஸோ இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் தீஸ் தமிழ் லேபிள்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் கெட் ஹோல்ட் ஆஃப் தீஸ் லேபிள்ஸ். அண்ட் தீஸ் ஆர் ஆல் acrylic boxes which are available in Amazon. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கோ அண்ட் கெட் them over there. இது மிடில் பார்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ். வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் தான் நம்ம மெயினாக எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோம். ப்ரீ கட் வெஜிடபிள்ஸ், ப்ரீ குக்ட் மீல்ஸ், குக்கிங் ஸ்டேப்பிள்ஸ்னால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவல், அரிஞ்ச வெங்காயம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் குக்கிங் ஸ்டேப்பிள்ஸ். லெஃப்ட் ஓவர்ஸுங்கிறது மீதமான சாப்பாடு. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது யோகர்ட், கண்டென்ஸ் மில்க், சோர் க்ரீம் சீஸ் அந்த மாதிரி இருக்கிற பேக்கேஜ்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் மில்க் ப்ராடக்ட்ஸான காய்ச்சின பால், தயிர், வெண்ணெய்,
அப்புறம் சீஸ், பன்னீர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ் மில்க் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் இட்லி தோசை பேட்டர், நம்ம இட்லி மாவு, தோசை மாவு, ஆப்ப மாவு, பழைய மாவு, புளிக்காத மாவு, அந்த மாதிரி எல்லா வகை மாவும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஷெல்ஃப்ஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது லேபிள்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த சைடு தான் வைக்க போகிறேன், இட்லி மாவு தோசை மாவில் இந்த பக்கம் தான் வைக்க போகிறேன், கருவேப்பிலை கொத்தமல்லி டப்பாலாம் இந்த பக்கம் தான் வைக்க போகிறேன், லேபிள் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இமேஜினரி லைனை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆமா, டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெசல் இந்த பக்கமும் வரக்கூடாது, அந்த பக்கமும் வரக்கூடாது, காட்டத்தோட ஸ்டைலில். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். ஃப்ரிட்ஜ் நம்பர் 2 பிஃபோர் பிக்சர் இது, ஆர்கனைஸ் பண்ணோடனே செகண்ட் பிக்சர் இது. பாலெல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு, மாவெல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு, அரிஞ்ச வெங்காயம்லாம் அடுத்த பாக்ஸில் இருக்குது. நடுவில் இருக்க டிஃபன் கேரியர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் டிப் எங்கள் ஃபேமிலி மெம்பர் கொடுத்தது, விச் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் சேவிங் ஸ்பேஸ். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது 3மே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துப்போம். 3 தனித்தனி பாக்ஸில் இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் பிடிக்கும். ஒரே டிஃபன் கேரியர்னா இட் வில் கிவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு கீப் அதர் திங்ஸ். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 3 பிஃபோர் பிக்சர். இதில் எல்லா வெசல்ஸும் கிடைக்கிற இடத்துல வச்சாச்சு, அதனால் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. இதை ஆர்கனைஸ் பண்ணால் தான் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 3 ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேஸ் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அடுத்த ட்ரேயில் ஃபுல்லாக லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சட்னி, நேற்று வச்ச சட்னி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பால் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு, தோசை மாவு, ஆப்ப மாவெல்லாம் ஒரே சைடும். அப்புறம் ராத்திரிக்கு வச்ச சாம்பார் அது ஒரு பக்கமும் வச்சாச்சு. ப்ரீ குக்ட் மீல் அதுவும் ரெடியாக வச்சாச்சு. கீழே கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் போன்ற எசென்ஷியல் குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் கீழே இருக்குது. இந்த ட்ரே ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரே. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் 1, 2 இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சிட்டோம்னா மற்ற வெசல்ஸ் வைக்கும்போது இடஞ்செல்லாம் இல்லாமல் இருக்கும். இட் கிளியர் அவுட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேசஸ். பாருங்கள், இது வச்சோன்னே எவ்வளோ அழகாயிடுச்சு, எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. யூ கேன் ஈஸிலி சார்ட் எது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் ட்ரே ஆர்கனைசர் மட்டும் வாங்கிடாதீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எஃபெக்டிவாக இருக்கும். இதில் எலுமிச்சப்பழம், இஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருது, நம்மளுடைய ஷெல்ஃபையும் டேமேஜ் பண்ணிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராஸ். இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த மாதிரி ட்ரா ஸ்ட்ரிங் வெஜிடபிள் பேக்ஸ் கிடைக்குது இன்டர்நெட்டில். நான் உங்களுக்கு லிங்க் கீழே ஷேர் பண்ணிக்கிறேன். யூ கேன் கோ அண்ட் பை தம் இன் அமேசான். இந்த மாதிரி இதில் 1 இல்லை 2 வகையான வெஜிடபிள்ஸ் இல்லை 3 வகையான வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். தனியாக வெஜிடபிள்ஸ் அப்படியே கொட்டி வச்சோம்னா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது, எல்லாம் கலந்து போயிடும். வில் மிஸ் அவுட் அ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி ஜிப் பேக்ஸ் கூட கிடைக்குது, கலர்ஃபுல் ஜிப் பேக்ஸ். பட் ஜிப் பேக்ஸில் என்ன பிரச்சனைனா துவைக்கும் போது ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜிப்பு உடஞ்சிரும், அந்த ஜிப்பர் ஃபங்க்ஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் ட்ராஸ்டிங் பேக்ஸ் ஆர் பெஸ்ட் ஆப்ஷன். இருந்தாலும் என்கிட்ட இருக்குங்கிறதுனால இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் அதோட ட்ராஸ்டிங் பேக்கில் போயிருக்கு. தயவுசெய்து பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பின்ஸ் கிடச்சிதுன்னா, உங்கள் ட்ராவரும் நல்லா பெருசாக இருந்ததுன்னா பின்ஸ் யூஸ் பண்ணி கூட செப்பரேட் பண்ணி வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம டோர் ஆர்கனைசிங்க்கு வந்துட்டோம். எக்ஸுக்குன்னு தனியாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். மீதி இடத்துல ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் சாக்லேட்ஸ், சாஸஸ், ஸ்ப்ரெட்ஸ், ஜாம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 1. இது பிஃபோர் பிக்சர். இது ஃபுல்லாக யூட்டிலிட்டி ஃப்ரிட்ஜ். இதில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. இதை இப்படி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. சாக்லேட்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கீழே மசாலா பேக்கெட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஒரு சைடு. மெயின் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்க்கு தனியாக 2 டப்பர்வேர் பின்ஸ். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் பை இட் வித் அன் டப்பர்வேர் ஏஜென்ட் ஆல்சோ. இதோட பின்ஸ்க்கும் நம்ம லேபிள் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுருக்கோம். கீழே இருக்கிற ட்ராவில் ஃப்ரூட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாக. இது ஃப்ரிட்ஜ் நம்பர் 2. இது எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. சாஸஸ், ஜாம்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் முட்டை விற்கிற இடத்துல முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இடத்துலையும், எனர்ஜி ட்ரிங்க்கு, அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஒரு பக்கம், இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் ஒரு பக்கம், கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இந்த மாதிரி சாஸஸ்லாம் ஒரு பக்கம் பிரிச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் 3ல எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. எது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணோன்னே பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே இந்த இடத்துல வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, இந்த சைடு சாஸஸ்லாம் இருக்குது, இந்த கடைசியில் சிரப்ஸ் இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா your fridge will look amazing and it will be easy to use also. இப்போ கீழே வந்து ஸ்ப்ரெட்ஸு, ஜாம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பிராண்ட் வைஸ், சைஸ் வைஸ் அடிக்கிட்டோம்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. லாஸ்ட் ஸ்பேஸில் நம்ம லார்ஜ் பாட்டில்டு ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்டயும் அமேசிங் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் ஐடியாஸ் இல்லை வேறு ஏதாவது ஆர்கனைசிங் ஐடியாஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை அவுட் பண்ணிவிட்டு என் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமோட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. ஸ்டே ஆர்கனைஸ்ட்.